ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மட்டன் பிரியாணி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நாங்க வந்துட்டு 1.5 கிலோ அரிசியும் 1.5 கிலோ மட்டன் தாங்க எடுத்துக்கிட்டோம். பாருங்க, நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஒட்டாம வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யற பாத்திரம் எடுத்து தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். பாருங்க, கொத்தமல்லி, புதினா, தக்காளி, பச்சை மிளகா, ஆனியன் சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஆயில் சூடானதும் ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பிரியாணிக்கு டேஸ்டே வந்துட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகுறதாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணோன்னு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம. அது கூடவே நம்ம சக்தி சில்லி பவுடர் தாங்க ஆட் பண்றோம். நம்ம தனியா எதுவும் கலர் ஆட் பண்ண வேணாம், இந்த சில்லி பவுடரே வந்துட்டு கலர் வருங்க. இப்போ பொடியா நறுக்குனா கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே ஒரு 4 சில்லி ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு கருகாம பாத்துக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பொடியா நறுக்கி வச்சா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்த அப்புறம் இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம குக்கர்ல தனியா வேக வச்சா மட்டன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். மட்டன்ல இருக்கிற தண்ணியும் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப தண்ணி நல்லா கொதி வந்தோடனே கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாங்க. அரிசி நல்லா உடையாம எடுத்து போட்டுக்கலாங்க. இப்ப அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். மேல ஒரு துணி போட்டுக்கோங்க, இல்ல சைட்ல கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு காத்து வெளியே வராத மாதிரி மூடி போட்டுட்டு மேல ஒரு வெயிட் வச்சுக்கலாம். $15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஒரு அரிசியும் இன்னொரு அரிசியும் ஒட்டாம எப்படி வந்திருக்கு பாருங்க, உதிரி உதிரியா. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.